இருக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. நம்ம டக்குன்னு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்குனான்னு டைட்டு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி ஊர் அஸ்தனேட்டா போய் அந்த காரை வெளில போச்சாங்கன்னா கேட்பாரு. டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆகிடும்னே. என்னென்ன அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க, அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்த பூரா உதவி இயக்குனர் சார் அப்படின்னாங்க. என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அஸ்டன்ட் யாரை கேட்டால் நான் அஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அஸ்டண்ட்டு. அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அஸ்டண்ட் தான். எல்லோரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சது தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்துடு பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ளே வந்துடுவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க, கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ணு சொல்கிறப்போ குமாரனை சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் கிட்ட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு, இல்லை வெப்சீரிஸ் நல்லா இருக்குது, சூப்பராக போயிருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிடுங்க கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிக்கிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்கள் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னேன், இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார், அண்ணன் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே, அதை நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே. அண்ணே அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே, நமக்காக எனக்கு நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்ப நான் போயிட்டு எனக்கு நான் கதை இருக்கு நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரசாந்த் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும், இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் ஒன்று இருக்கிற தம்பி, எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி. அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தனை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான். அது மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போயில ரொம்ப நாள் அந்த கதையை பேசிட்டுங்க. நான் வெற்றிமாறன் அன்றைக்கி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரிய சூப்பராக இருக்குது சூரிய உங்களை கூட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது சூரிய, என்ன சில விஷயங்கள்